ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சொரக்காய் வச்சு சூப்பராக ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்டு செய்கிறதுக்கு நான் பாருங்கள், ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் வந்துட்டு துவரம் பருப்பும், ஒரு 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு 2-3 டைம் வந்து கழுவிட்டு குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். சில பேர் வந்துட்டு பாசிப்பருப்பு மட்டுமே சேர்த்து வேக வைப்பாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சால் பிடிக்காது. நான் எப்பவுமே வீட்டில் வந்து துவரம்பருப்பு பாசிப்பருப்பு கலந்து தான் செய்வேன். அந்த மெத்தடு தான் வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ பருப்பை வந்து அலசிட்டு குக்கரில் போட்டுட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு வந்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கலர் வேணும்னா நம்ம கடைசியில் வந்துட்டு சேர்த்துக்கலாம் பத்தலைனா. இப்போ ஒரு 4 பல் வந்துட்டு பூண்டு போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா காரமானது வந்துட்டு வெட்டி போட்டுக்கிறேன். இப்போ 2 பழுத்த தக்காளியை வந்துட்டு வெட்டி வச்சுருக்கேன், பெரிய சைஸு. அதை வந்து எப்பவுமே பருப்புலேயே போட்டு வேக வச்சுருவேன். நல்லா வெந்து மசிஞ்சு வந்துடும். இப்போ எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு ஒரு 5 விசில் வந்து விட்டு நல்லா வந்து பருப்பை கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதி தேவையான பொருள் பார்த்துடலாம். சொரக்காய் பாருங்கள், சின்னதாக ஒரு சைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 கருவேப்பிலை, ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். 2 காரமான மிளகா வந்து எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு, ஒரு 10-12 வெந்தயம், கொஞ்சோண்டு வந்துட்டு சோம்பு, கொஞ்சோண்டு வந்து ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்துட்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்துட்டு கடுகு, பெருங்காயம் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு தேவையான பொருட்கள். இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சொரக்காயை வந்து நல்லா வந்துட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பிஞ்சு சொரக்காயாக பார்த்தா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பிஞ்சாவே யூஸ் பண்ணால் தான் கூட்டுக்கு வந்து நல்லா ருசியாக இருக்கும். ரெகுலராக வாங்குற மாதிரியே தான் நம்ம கை வச்சு அந்த நகத்தை பதிச்சோன்னா வந்துட்டு காய்க்குள்ளே பதியணும். அதுதான் வந்துட்டு பிஞ்சு காயின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நல்லா மேலேயும் கீழே தோல் சீவி சுத்தமாக வந்துட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா சீவியாச்சு. மேலேயும் கிளையும் வந்து நல்லா கட் பண்ணி கழுவி வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து வெட்டிடலாம் வந்துட்டு துணுக்கா. பாருங்கள், நல்லா பிஞ்சாக இருந்ததுனால உள்ளே வந்துட்டு விதை எதுவுமே வந்துட்டு பெருசாக இல்லை. இதே முத்தின காய்னா வந்துட்டு உள்ளே வந்து நல்லா விதை பெருசாக இருக்கும். நான் பிஞ்சாக இருந்ததுனால எடுக்கவே இல்லை, அப்படியே போட்டு செஞ்சுக்கலான்னு ஃபுல்லாத்தையுமே வந்துட்டு வெட்டிட்டேன். இப்போ சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக போடுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிப்பேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணிட்டேன்னா அங்கங்கே நல்லா வெந்து வரும்போது குழந்தைங்களுக்குமே தெரியாது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக வெட்டிட்டேன் பாருங்கள். எனக்கு வந்துட்டு ஒரு பிளேட் வந்துருக்குது. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வந்துட்டு மஞ்சிருச்சு. சொன்னேன்ல தக்காளி இருக்கிற இடமே தெரியாதுன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கடைஞ்சி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு வானல் வச்சு நல்லா ஹீட் ஆன உடனே தேவையான அளவு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் விருப்பம் போல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கொஞ்சமாக வந்துட்டு கடுகு, ஒரு 10-12 வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு. ஜீரகம் சேர்த்திங்கன்னா தான் கூட்டு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்பு வந்து உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் சேர்க்க வேண்டாம். அடுத்து வந்துட்டு அந்த 1 டீஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ காரமான அந்த 2 பச்சை மிளகாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சிம்மிலே வச்சு ஒன்று ஒன்றா சேருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடும்போது கரிஞ்சிடாத இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். நான் எடுத்திருக்கேன் அந்த ஒரு பிளேட் சுரைக்காய்க்கு ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு சரியாக இருக்கும். நீங்கள் எடுத்திருக்க அளவு மாதிரி கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்துட்டு ரொம்ப அப்படியே ஃபுல்லாக வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 70-80% இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த கூட்டோடு சாப்பிடும்போது வந்துட்டு நல்லாயிருக்கும். அதனால் அந்த பதத்துக்கு வந்துட்டு செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெயில் நாளுங்கிறதுனால இனிமேல் அடிக்கடி வந்துட்டு நீர்க்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. உடம்புக்கு வந்துட்டு ஹீட்டு நல்லா குறையும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு வச்சிருந்த பெருங்காயத்தை வந்துட்டு கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பு வந்துட்டு கொஞ்சம் கேஸாக இருக்கும். அதனால் பெருங்காயம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறினோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கேன் அந்த காய் எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். காய் வந்துட்டு போடும்போது தான் வந்துட்டு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீரை எப்படி நல்லா வந்துட்டு அனல் போட்டு சுண்டி வந்துடுமோ அந்த மாதிரி காயும் வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக வந்துடும். பாருங்கள், நம்ம போட்ட கடலைப்பருப்பு எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று சேர கிளறி கொடுக்கும்போது பார்க்கவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பொறுமையாக வந்துட்டு ஒன்று சேர கிளறி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக போடுங்க. கடைசியாக நம்ம பருப்பு எல்லாம் சேர்க்கும் போது பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணால் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு எல்லா இடத்துலையும் வந்துட்டு படுற மாதிரி நல்லா வந்துட்டு சேர்த்து போட்டு வந்துட்டு கிளறி கொடுங்க.
இது வந்து நீர்க்காய்ங்கிறதுனால வந்துட்டு அதுலேருந்தே வேக வேக கொஞ்சம் வந்துட்டு தண்ணி விடும். அதனால் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து காயை மூடி போட்டு வந்து வேக வச்சிடலாம். ஒரு 7 டு 8 நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்துடும். இந்த கேப்பில் வந்துட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 5-6 தேங்காய் பற்ற வச்சுருக்கேன், அதை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சது சின்ன வெங்காயத்தில் இருந்து ஒரு 4-5 வெங்காயம் மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து ரொம்ப அப்படியே தண்ணியாக அரைக்காமல் ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா திக் பேஸ்ட்டாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. இதுதான் வந்துட்டு கரெக்டான பதம். இப்போ காய் வந்துட்டு வெந்துருச்சு. நம்ம வச்சுருந்தா பருப்பு கலவையை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் போக போக என்ன பண்ணும், நல்லா வந்துட்டு இறுக்கம் கொடுக்கும். அதனால் இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு ஒன்று சேர கிளறி கொடுங்க. மஞ்சள்தூள் வந்து நம்ம பருப்பில் போட்டதே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜீரகத்தூளை வந்துட்டு சேர்த்துக்கலாம். எந்த கூட்டு செஞ்சாலுமே நம்ம ஜீரகத்தூள் போட்டோம்னா அதோட வாசம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து மிளகாத்தூள் வந்துட்டு சேர்க்க மாட்டேன். இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் விழுதை வந்து போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு. தேங்காய் போட்டதுனால அப்படியே கிண்டி விடும்போது வந்துட்டு லேசாக வந்துட்டு இறுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே வந்துட்டு கரெக்டான பதத்துக்கு வந்துட்டு வந்துடும். தேங்காய் போட்டதுனால ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட தேவையில்ல. காயும் வெந்துடுச்சு, பருப்பு வந்துட்டு வேக வச்சதுனால ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி உப்பு பார்த்துட்டு ஒன்று சேர வந்து கிளறி கொடுங்க. சுரக்காய், தேங்காய்லாம் போட்டிருக்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. அதனால் வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் வந்துட்டு ஏதாவது ஒரு நீர்க்காயில் வந்துட்டு கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஓரமாக எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மொத்தமாக நெய் சேர்க்க பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யும் எண்ணெயும் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரமிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருந்தா அந்த மீதி சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயத்தை வந்துட்டு வதக்காமல் நல்லா வந்துட்டு பொரிக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பொரித்து எடுத்து நம்ம வந்து கூட்டில் சேர்த்தோம்னா அதோடய வாசம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கலர் மாறி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட்டில் வந்துட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம கிண்டி விடக்கூடாது. அடுத்து வந்துட்டு ஒரு கை போல் நல்லா நிறைய மல்லித்தழை எடுத்து தூவி போட்டுட்டு 10 நிமிஷம் வந்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த நெய் வாசம், அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் எல்லாமே வந்துட்டு கூட்டில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து கிண்டி கொடுத்தீங்கன்னா சூப்பரான சுரக்காய் கூட்டு வந்துட்டு என்னோடய ஸ்டைலில் வந்துட்டு ரெடி ஆகிடும். இந்த கூட்டை வந்துட்டு நீங்கள் சாப்பாட்டுக்கு அப்படியே பிசைஞ்சிக்கலாம், இல்லை தோசை, இட்லி, சப்பாத்திக்குன்னு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.